கொஞ்சம் நல்லா நடிங்க பாஸ். இன்னைக்கு கொஞ்சம் நல்லா நடிங்க பாஸ்க்கான டயலாக் என்ன அப்படின்னாக்கா, மருது படத்துல விஷாலோட பாட்டி வந்து பவர்ஃபுல்லா பேசக்கூடிய ஒரு டயலாக். அவனுக்கு நான் ஏன் மருதுன்னு பேர் வச்சேன் தெரியுமா? தன்னை நம்பி வந்த கட்டபொம்மன் தம்பி ஊமத்துறைக்காக தான் உயிரையே கொடுத்தவன் தான் அந்த மருது. அப்பேற்பட்ட பேரத்தான் என் பேரனுக்கு நான் வச்சிருக்கேன். அந்த மருது வெள்ளக்காரனை எதிர்த்து உயிரை விட்டான். ஆனா என் மருது ஒன்ன மாதிரி கொலகார பைய உயிரை எடுப்பான். ஆக்ஷன். அவனுக்கு ஏன் மருதுன்னு பேர் வச்சோம் தெரியுமா? தன்னை நம்பி வந்த கட்டபொம்மன் தம்பி ஊமதுரைக்காக தான் உயிரை கொடுத்தான். அப்பேற்பட்ட பேரை தான் என் பையனுக்கு வச்சிருக்கேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். எப்போ குழந்தை பிறந்தது? போன மாசம் சார். போன மாசம். ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடவே இல்லை. அவனுக்கு ஏன் நான் மருதுன்னு பேர் வச்சேன் தெரியுமா? அந்த மருது தன்னை நம்பி வந்தா கட்டபொம்மன் தம்பி ஊமத்துறைக்காக உயிரை விட்டான். வெள்ளைக்காரனை எடுத்து அந்த மருது உயிரை விட்டான். ஆனா இந்த மருது ஒன்ன மாதிரி கொலகாரன் உயிரெல்லாம் எடுப்பான். இது என்கிட்ட சொன்ன மாதிரி வெளியில யார்கிட்டயும் சொல்லிராத. கல்லடி கிடைக்கும். அவனுக்கு ஏன் ஊமத்துரன் பேர் வச்சு விட்டுடா, அதான் வரலையே. அவனுக்கு ஏன் எனக்கு மருதுன்னு பேர் வச்சு தெரியுமா? தன்னை நம்பி வந்த கட்டபொம்மன் தம்பி ஊமத்துறைக்காக ஊமதுரை அவர் ரொம்ப நல்ல மனுஷன். அவனுக்கு ஏன் மருதுன்னு பேர் வச்சனா, கட்டபொம்மன் தம்பி ஊமதுரைக்காக தான் உயிரே கொடுத்தவன் தான் அந்த மருது. சரி. இந்த மருது அவனுக்காக உசுரெல்லாம் கொடுக்க மாட்டான். அவன் ரொம்ப உஷாரான பையன் மருது. இந்த மருது அதெல்லாம் நடக்கிற காரியமாங்க. அவனுக்கு ஏன் மருது நான் பேர் வச்சு தெரியுமா? கட்டபொம்மன் தம்பி ஊமத்துறைக்காண்டி உயிரை கொடுத்தவன் பேர் தான் மருது. அந்த பேர் தான் என் பேரனுக்கு வச்சிருக்கேன். உனக்கு இந்த வயசுல ஒரு நல்ல பேர் கிடைக்கும்னு எங்க அம்மா சொன்னாங்க. அது உங்க வாயிலே அமைஞ்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க. தன்னை நம்பி வந்த கட்டபொம்மன் தம்பி ஊமத்துறைக்காக தன் உயிரை விட்டவன் அந்த மருது. அப்படியாப்பட்ட பேர் தான் என் பேரனுக்கு வச்சிருக்கேன். ஆஹா, எவ்வளவு பெரிய மனசு உங்களுக்கு. அவனுக்கு நான் ஏன் மருதுன்னு பேர் வச்சேன் தெரியுமா? தன்னை நம்பி வந்த கட்டபொம்மன் துரைக்கு தன் உயிரே கொடுத்த கட்டபொம்மனுக்கா துரைக்கா? நீ சொல்லி புரிஞ்சுக்க, நான் உனக்கு குழந்தை இல்ல. ஏன் அவனுக்கு மருதுன்னு பேர் வச்சாங்க தெரியுமா? கட்டபொம்மன் வந்து வைக்க சொல்லியிருக்கார். அது இந்த ஜென்மத்துல நடக்கா. அவனுக்கே நான் மருதுன்னு பேர் வச்சேன் தெரியுமா? கட்டபொம்மன் தம்பி ஊமதுரைக்காக தன் உயிரையே கொடுத்தா மருது. அந்த பேர் தான் என் பேரனுக்கு வச்சிருக்கேன். பேர் ரொம்ப சிறுசா இருக்கே. தன்னை நம்பி வந்த கட்டபொம்மன் தம்பிக்கு உயிரே கொடுத்ததுனால உயிரே கொடுத்தான் தம்பி. அது அந்த பேர்பட்ட பேரை வந்து மருதுன்னு பேர் வச்சிருக்கேன். ஓகேங்க. அது பண்ணலன்னா வேற ஏதாவது பேர் நல்ல பேர் வச்சிருப்பீங்க. என்ன பேர் வச்சிருப்பீங்க வேற? சுந்தரலிங்கம். நல்லா இல்ல? என் பேரனுக்கு ஏன் தெரியுமா மருதுன்னு பேர் வச்சேன்? கட்டபொம்மன் தம்பி ஊமத்துறைக்கும் கசின் பிரதர். அதனால ஒரு லேட் ஆகுறதுனால அவர் சொல்லியிருக்காரு மருதுன்னு வைக்க சொல்லி, இல்லையா? எப்படி என் பேரை கரெக்டா கண்டுபிடிச்சிக்கலாம்? கொஞ்சம் நல்லா நடிங்க பாஸ்.